அண்ணே வணக்கம். ஆ நாங்க போன சனிக்கிழமை வந்தோம். ஸோ ஐயா வந்து பார்த்தோம். ஸோ ஐயா பார்த்தப்ப, அ எங்களுக்கு ஒரு ஒரு பரிகாரம் செய்ய சொன்னாங்க. ஒரு 3 நாள் போயிட்டு விளக்கு போட சொன்னாங்க. ஸோ நாங்க நேத்து, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் தொடர்ந்து ஐயா விளக்கு போட்டு திரும்பி வர சொன்னாங்க. ஸோ நாங்க நேத்து 1 நாள் தான் போய் விளக்கு போட்டோம். ஸோ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சுச்சு. நாங்க வந்த காரணம் வந்து கடன் பிரச்சனைக்காக வந்தோம். எங்களால கடன் வந்து கட்ட முடியல. கட்ட முடியலன்னு இல்ல. நெறைய கடன், அதிக சுமை. ஸோ எங்களால தாங்க முடியல. அவங்க கேட்கற காசெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா வந்து நேத்து ஒரு நாள் போய் விளக்கு போட்டு, எங்களுக்கு இன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சுச்சு. அதாவது என்ன ஆதுன்னா, ஒருத்தங்கிட்ட 2 பேரு. ஸோ நாங்க வந்து 2 பேருகிட்ட வந்து எங்கள்ட்ட வந்து அவனுங்க தப்பான ஒரு தொகை கேட்டுக்கிருந்தாங்க. அதையும் மீறி கேட்டுக்கிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த எங்க அந்த ஆஃபீஸ் இருக்கோ, ஸோ அந்த ஆஃபீஸு அ கிராஜான் மூலியமா போயிட்டு நான் ஃபோன் அடிச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சனால எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் கடன் வாங்கி அவனுங்களுக்கு குடுக்க போறோம். ஆனா அதையும் மீறி அவனுங்க என்ட்ட கேட்டுக்கிருந்தப்ப, ஸோ நான் ஒருத்தன்ட்ட பேசி அவன் வந்து, "இல்ல நாங்க இந்த இந்த அமௌண்ட் நீ எனக்கு குடுத்தா போதும்ன்னு" சொல்லி ஒருத்தன் சொன்னான். அதே இன்னொருத்தன், "எனக்கு அந்த காசு நீ குடுக்கவே வேண்டாம்" அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து என்கிட்ட இருந்து அவன் எவ்வளயோ காசு வாங்கிட்டான். இன்னும் நான் அவனுக்கு 9,000 வெள்ளி நான் குடுக்கணும். அத வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டான் அவன். ஸோ அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருந்துச்சு. இன்னும் 2 நாள் நாங்க விளக்கு போடணும். ஐயா சொன்ன மாரி வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும். இது நாங்க செஞ்சு எங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரியுது. நான் நம்புறேன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுப்பாரு அப்படின்னு.